டே 4 லடாக்ல காலையில் லக்கேஜ் கட்டிகிட்டு இருக்கானுங்க. சீக்கிரம் எஞ்சிட்டோம். அவங்க கட்டிகிட்டு இருக்காங்க லக்கேஜ். ஹாஜி கட்டு காலையில் 2 வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. ஒரு 5 ஸ்டார்ட் பண்ணி விட்டால் தான் இன்ஜின் எனக்கு ஃபுல்லாமே லெவல் ஆகும், ஏறி இறங்கும். நேற்று மாதிரி கரெக்டாக ஃபிட்டிங் இருக்கா? அப்படி நேற்று மாதிரி ஃபிட்டிங் இருக்காங்க, கேட்டேன். டைட்டாக பிடிக்கணும். நானும் வரேன். நான் அப்படி கூட சேர்ந்து கட்டினா தான் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அதை ட்ராவலில் கண்ட்ரோல் பண்ணுறோம், கன்டினியூ பண்ணுறோம். இன்றைக்கி இருக்கிற மத்திய பஸ்ஸில் இருக்கோம். லாட்ஜில் தான் தங்கணும். இப்போ காலையிலேருந்து கிளம்புறோம். ஆக்ராவுக்கு கிளம்புறோம். அங்கே தான் தாஜ்மஹால் இருக்குது. 700 கிலோமீட்டர் இன்ஷால்லா அடிக்கிறோம். நான் அம்ஜிக்கட்டு பாசித் ரைடர் 2 வண்டி ரெடி ஆகிட்டு 310 அப்பாச்சி டியூக் 390 இன்ஷால்லா அடிக்கிறோம். இன்றைக்கி மேலப்பாளையம் டு லடாக். மத்திய பிரதேசத்துலேருந்து ஆக்ராவுக்கு போகிறோம். நான் அம்ஜிக்கட்டு பாசித் 3 பேர் போகிறோம். 3 பேர் உள்ள நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பு. 3 பேருக்கு தான் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவோம். ஆனால் ரைடு அல்ஹம்துலில்லாஹ் 2 பேர் ஒரே மைண்ட் செட்டு. ஏதாவது முடிவு பண்ணால் 3 பேரும் கரெக்டாக இருப்போம். நாங்கள் பாராட்டோட விஷயம் உங்களுக்குள்ள இந்தியா பாதி எல்லையை நாங்கள் தொட்டுட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 700 கிலோமீட்டர் இன்ஷால்லா டார்கெட் வைக்கிறோம். மத்திய பிரதேசம் என்ன ஸ்பெஷல்னா, இப்போ பார்க்குறதெல்லாம் வந்து மக்கள்லாம் பார்க்கறதுலாம் எனக்கு வித்தியாசமாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டோமா, இன்னும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னும் ஊர் எப்படி இருக்கும், அப்படி ஒரு இது. அடுத்தடுத்து மக்கள் எப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஹாப்பினஸும் இருக்குது, கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படி ஒரு திங்கிங்லேயே இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, சாப்பாடும் ஃபுட்டும் செட் ஆகலை, கடைசி சாப்பாடை சாப்பிட்டு இருக்கோம். இங்கே எல்லாமே ரோடெல்லாம் தாறுமாறாக இருக்குது. நம்ம ஓட்டரில் தான் இருக்குது. நம்ம கவனமாக ஓட்டணும். ஓடுறோம் எப்படி ஓடிடும், மாடு குறுக்கவர், கவுசி குறுக்கவர், நம்ம தான் பார்த்து அடிக்கிறோம். இங்கே எல்லாமே ரூல்ஸ் மீறி நம்ம ஊர் மாதிரி சல்லுன்னு வராங்க. எல்லா ஊரும் பாரு, ஹைவே எல்லாம் ட்ரக்கெலாம் எடுத்தாப்புலே வருது. வரச்சோட சேஃபாக இருக்கணும். நம்ம ஊருன்னு சொல்லலாம், எந்த ஊருக்கு போனாலுமே சேஃபாக ரைடு பண்ணணும். எவன் எங்கேருந்து வருவான்னு தெரியல, நம்ம தான் இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாமே ஒரு 5 வருஷத்துக்கிட்ட பிளான் பண்ணது. நிறைய பேர் வரேன்னு சொன்னாங்க, அடுத்து இல்லை. இப்போ லாஸ்ட்டாக 3 பேர் தான். எனக்கு அம்ஜி வந்து சொந்தக்காரன். எனக்கு துபாய் இங்கே கொய்த்து வச்சு தான் எனக்கு பழக்கமே ஆகும். ஊரில் வச்சு லைட்டு பழக்கம், அடுத்து கொய்த்து வச்சு தான் நல்ல பழக்கம். அதனால தான் எங்கள் நட்பு நீடிச்சு. நாங்கள் 2 பேரும் ஒரே மைண்ட் செட்டு. இப்போ வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒன்று தான். இந்த மாதிரி அவங்க வேற நான் வேற கிடையாது. நான் என்ன சொன்னாலும் கேட்போம், அவன் என்ன சொன்னாலும் கோஆப்ரேட் பண்ணுவான். அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டு எப்பவுமே இருக்கும் இந்த நட்பு. நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அம்ஜி பேச்சை கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். அம்ஜி என்ன சொல்கிறோன்னா அதை ஃபாலோ பண்ணுவோம். எல்லோரும் பேசினா ஒப்பேராது. ஒரு மைண்ட் செட் கரெக்டாக யோசிப்பான். அது நாங்கள் ஒரு ஐடியா சொல்லுவோம், ஒரு ஐடியா சொல்லுவோம், அது கோஆப்ரேட் பண்ணி போயிட்டே இருப்போம். நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டோன்னா, தோசை கடைக்கு போனோம். அங்கே தோசை கடைக்கு போனவங்க தோசையே சரியில்லை. அடுத்து நேராக பானிபூரி தான் சாப்பிட போனோம். சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டு 9:30 தூங்கிட்டோம். காலையில் 5 மணிக்கு ட்ராவல் இருக்குது. 5 மணிக்கு எஞ்சி குளிச்சுட்டு 3 பேர் ரெடி ஆகிட்டு 6 மணிக்கு தான் இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். நம்ம ஒரு மணி நேரம் அட்வான்ஸாக எஞ்சால் தான் நம்ம 6 மணிக்கெலாம் கிளம்ப முடியும். ஒரு 7 மணிக்கு கிளம்புனா ஸ்கூல் டிராஃபிக் இருக்கும், நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. இதெல்லாம் ஓகே, நார்மல் டிராஃபிக்கு. போக 9 மணிக்கு ஒவ்வொரு ஏரியா போச்சல டிராஃபிக் இருக்கும். கவுசிக்கு எல்லா இடத்துலையும் இருக்கானோ, நம்ம தான் பார்த்து அடித்து தூக்குறோம். இதெல்லாம் நம்மளுக்குள்ள போன மாதிரி இருக்கு. நம்மளுக்குள்ள போன மாதிரி இருக்கு. இங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் இருக்கிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு. இந்த எல்லாம் ஆர்எஸ் கொடியா போட்டுக்கிறது. நான் ஒரு டெமோ காட்டுறேன். தாமரை கொடி பறக்கிறேன். இந்த தாமரை கொடி பறக்க நான் காட்டுறேன். ஆனால் வந்து முஸ்லீம்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க. இங்கேயும் முஸ்லீம்லாம் வாழ்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சேஃபாக தான் இருக்காங்க. நம்ம கொள்கை என்றைக்குமே அப்படி தான் இருக்கும். பெட்ரோலுக்கு அம்ஜே இப்போ நீ பேச. அம்ஜே 2 பேரும் பேச, மைக் மாட்டிருக்கேன், பேசு. நீ பேச, 2 பேருமே பேசலாம் இப்போ. அப்படியா? நான் பின்னாடி தானே உட்காந்துறேன், பிரச்சனை இல்லை. அப்படியா? பிரச்சனை இல்லையா?
இப்போ நான் அங்கே பேசுறதா அது கன்ஃபியூஸ் ஆகும். அப்படியா? நான் பேசும்போது தான் நீ பேசுற. பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. அப்போ நான் பாட்டு பேசவா? 2 பேரும் எப்போ பேசுகிறோம் பேசிட்டு இருப்போம். சரி ரைட்டு. ரோடெல்லாம் இப்போதான் எப்படி இருக்கு? ஓகேடா, சூப்பரா இருக்கு. என்ன சாப்பாடு தான் அப்படியே சரியா இருக்குண்ணா? இல்ல இடம்லாம் சூப்பர். பாக்குற இடம் எல்லாம் சூப்பர். நான் சொன்ன தாமிரபரணி RS இருக்கானா இதான் பாருங்க. அந்த வியூஸை பாத்தீங்களா? கட்டுக்கு நெய் கட்டு ஓட்ட பழவட்டுங்களா உங்களுக்கும் மாத்தி மாத்தி. இப்போ நீ இருக்கணும் சொல்றான். அதான் 3 பேர் ப்ராப்பரா இருக்கணும். நானும் தனியா ஓட்ட சடைய மாட்டேன். உனக்கு தான் தெரியுமா? ப்ராப்பரா இருக்கணும். நான் தனியா ஓட்ட சடைய மாட்டேன். உனக்கே தெரியுங்களா? அப்படின்னா மாமே எப்படின்னா சேஃப்டி எந்த அளவுக்கு முக்கியமா நம்ம கையில இருக்காது. புரியும் மாமே. அதுக்காக தான் அவனை சொல்லிட்டு இருக்கேன். சேஃபா போ, நல்லா ஓட்டு. பின்னாடி ரொம்ப நேரம் உட்கார முடியாது. எவ்வளவு தூரம் பின்னாடி உட்கார முடியும்? புரியும். அதிகமா ஓட்ட முடியாது, பின்னாடி உட்கார முடியாது. மாத்தி பண்ணாம தான் மாத்தி பண்ணா ரெக்கார்ட வைக்கல. ஸ்பீடா போய் லடாக் போய் ரெக்கார்ட வைக்கல. ஆல்ரெடி வச்சு முடிச்சுட்டானுங்க. ஓகேயா மாமே? இது ரெக்கார்டு காண்டிங்கல்ல. நம்மளுக்கு அந்த டிராவல் பிடிக்கும். லடாக்குன்னு புரியுதா? எப்படி இது நம்மளுக்கு டிராவல் நம்மளுக்கு அது வேணும். புரியுதா? எப்படி அதை தான் வைக்கிறோம். புரியாடி வண்டி நல்லா ஓட்டுவோம். புரியாடி இருக்கிற திறமையை பூரா ஊட்டி கொடைக்கானல் அடிச்ச திறமையை பூரா லடாக்ல காட்டுறோம். புரியாடி அதான் பட்டு இருக்கும். பல கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. புரியுதா? எப்படி 2000 கிலோமீட்டர் தொட போறோம். 2000 கிலோமீட்டர் பாதி இந்தியா தாண்டி வந்தாச்சு. ஸ்லோவா போவோம். கிலோமீட்டர் செக் பண்ணி போவோம். மெதுவா போவோம். யாரும் கவசைங்கெல்லாம் அடிக்காதீங்க. ரேஞ்சு எடுப்பானு கொஞ்ச நாள்ல. சின்ன வயசு கிலோமீட்டர் கரெக்டா செக் பண்ணிட்டு அப்பப்போ மேப்ல 600 700 காமிச்சா 700 போறான் பாரு. இல்ல ஏரியால பூந்துச்சுன்னா 800 ஆயிரும். அது ஓகே. கௌசிக்கார குறுக்கான இப்படிதான் வாழ வருவாரு. காலேஜ் நம்ம ஜாகிங் என்னன்னா பைக் தூக்கிட்டு டிராவலிங் ரெண்டுமே நல்லா இருக்கு. கரெக்ட் தான் மாமே. ஜாகிங் போற உடம்பு நல்லது. கரெக்டா இருக்கு. அப்படி ரைட் சைடு கரெக்டா இருக்கு மாமே. நாட்டுக்கு நல்லது. என்ன சொன்ன மாமே? ரைட் சைடு கண்ணாடி இறக்கமா இருக்கா கேட்டேன். ஏரியா வேற லெவல்ல இருக்குடா. அது ஏரியா வேற லெவல்ல இருக்கு. கூலிங் இருக்கு. நேத்து இருந்த ஏரியாலாம் செம அனல்னா. செம அனல். இப்பதான் சூப்பரா இருக்கு. உண்மையிலடா நேத்து இருந்த ஏரியா ரொம்ப அனல் அடிச்சிருக்கு. கேக்குறா? ஆமா கேக்குது. இந்த மாதிரி 2 wheeler வர சொல்ல பாருங்க. அங்க இருந்து ஏறி வருவானோ நம்ம தான் சேஃபா வரணும். ரொம்பலாம் இறங்க கூடாது. இந்த கோட்டுக்கு உள்ள நம்மளுக்கு இடம் இல்ல. ஆஃப் ரோடு தான் இருக்குன்னா அங்கே அடிச்ச பிரேக்கு. பேக்ல ஏதாவது வண்டி வரும் அடிச்ச பிரேக்கு சட்டு நிற்கணும். மேக்சிமம் லெஃப்ட் சைடு கண்ணாடி ரைட் சைடு கண்ணாடி கண்டிப்பா பார்க்கணும். டிராவல் பொறுத்து காரா இருந்தாலும் பைக்கா இருந்தாலுமே கண்டிப்பா பார்க்கணும். லோக்கல் பிரச்சனை இல்லை. மேல போனதுக்குள்ள ஓட்ட சொல்ல லோக்கல்ல பிரச்சனையே கிடையாது. லாங் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா மிரர் இல்லாம போகவே முடியாது. வாய்ப்பே இல்லை. எவன் எங்க வருவானே தெரியாது. மேக்சிமம் போறது நல்லது. கவுசிங்லாம் எப்பவும் வண்டியில உழணும் பாட்டே இருப்போம். நம்ம உஷாரா இருக்கணும். 2 சைடு ஒரு 500 மீட்டர்ல நம்ம கண்ணு பார்வை இருக்கணும். அடுத்து நம்ம வண்டிக்கு எவ்வளவு ஸ்பீடு போறோம் அதையும் கவனிக்கணும். வண்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். எல்லாமே மைண்ட் செட் ஃபோக்கஸா இருக்கும் வண்டி ஓடுறான் தான். அடுத்து அவன் என்ன முன்னாடி உள்ள வண்டி என்ன பொசிஷன்ல இருக்கு அதையும் நம்ம கவனிக்கணும். ஒழுங்கா ஓட்டுறான் ஸ்ட்ரைட்டா போறதா பார்க்கணும். டிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணி போகணும். தேங்க்யூ விசிட்டிங் மத்திய பிரதேஷ். தேங்க்யூ விசிட்டிங் MPM லைன் MPM to லடாக். ஏரியா பேர் பத்தியா? சண்டிவாரா. ஊசிலாம் பார்க்கிறோம். இந்த கிளாஸ் போடாம ஓட்ட முடியல வண்டி. அதுதான் சோழி முடியும் போனது. காலையில ஃப்ரெஷ் அப் ஆயிட்டாங்க. கண்டிப்பா போய்க்கிறேன். ரூட் தப்பாயிடுச்சோ? ஏதோ உள்ள போற மாதிரி இருக்கு. நேத்து அந்த ரூட் தானே? இல்ல நான் ரூட் அவன் தான் பாக்குறான். கட்டு பைக் எடுக்க 1 கிலோமீட்டர் பாத்தியா? என்ன பாத்துச்சு சர்க்கஸ் பண்ண முடியும். கேட்கலாம். வண்டி எடுக்க போற எத்தனை கிலோமீட்டர் எடுத்தா பாத்தியா? கரெக்டா 950. இப்ப எத்தனை 10 கிலோமீட்டர் ஓட்டா? 7 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கு. ஏறா இப்ப நம்ம வண்டி இன்னைக்கு டேட் எத்தனை? டேட் 10 7ஆம் மாசம்
2024. அது இருக்கிறதெல்லாம் காணா போயிடுச்சு. 2950 கிலோமீட்டர்ல மத்திய பிரதேசல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஆக்ராக்கு போயிட்டு இருக்கோம். ஆக்ராக்கு போகிறது 700 கிலோமீட்டர். நேற்று பெட்ரோல் ஃபுல் டேங்க் அடிச்சாச்சு. இப்போ அரை டேங்க் இருக்கு. எவ்வளோ மைலேஜ் வரும்னு பார்ப்போம். டியூப் எனக்கு வரல மைலேஜ் வரு. என் வண்டி ஓப்பனாக சொல்கிறேன், என் வண்டி மைலேஜ் 25 கொடுக்குறேன். மாஷால்லா அதுவும் சொல்லலாம். அங்கே நீ என்ன சொன்ன? இல்லை நீ எதாவது சொன்னீங்க? இல்லை கிலோமீட்டர்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்காது. கணக்கு எடுக்க முடியும். அதான் இவ்வளோ கிலோமீட்டர் போனால் பார்த்தா சாயங்காலத்துக்குள்ள ஆக்ரா ரீச் ஆக முடியும். ஓகே சரியா? நீ ஓட்டுனா நான் கொஞ்சம் ஈக்குவல் கொடுத்துட்டு வரேன். இன்னும் ஓட்டுனா கொஞ்சம் இழுத்து போக மாட்டேன். அந்த 80 நிற்கிறான் கட்டு. 80-90 நான் பார்த்தேன். 80-90 ஸ்பீடா மீட்டர் பார்த்துக்கிட்டே இருக்கான். புதிய அடி பார்த்து ஓட்டுறான். அது பெரிய மைனஸ் மாமே. எல்லாருமே சாகிங்க பார்க்கறேன். தமிழ்நாடு வண்டி TN72 கரெக்டா? எப்படி கௌசிக் எப்படி ஆரம்பிச்சீங்களா? அப்பதான் போயிட்டே இருக்கணும். வளசி கிளைமேட் சூப்பரா இருக்கு. மத்திய பிரதேசல இன்னும் லாங்கு போக எப்படி இருக்குன்னு தெரியல. இடம் எப்படி இருக்குன்னு தெரியல. சவுட்ட மணி கிராஸ் ஆகணும் வரட்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறோம். மத்திய பிரதேசம் எப்படி சூப்பரா எப்படி உனக்கு உன்னோட கருத்து என்ன? ஓகே தான். ஆனா மக்களை பார்க்கத்தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. புரியாடி கொஞ்சம் நல்லவனுங்க தான். நல்லவனுங்க பயமா இருக்கு. தெரியாம இருக்கமா. அது கொஞ்சம் ஒரு மைனஸ். கொஞ்சம் தெரியுது. நமக்கு தெரிஞ்ச ஒரு இந்திய வச்சு நம்ம அங்க வந்து டிராவல் பண்ணிருக்கோம். கட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியாலும் பிரச்சனை இல்ல. கரெக்ட். சரியா? அடுத்து இவங்க பாக்குற பார்வை நமக்கு தெரியுது. எப்படா இவங்க முடிக்கலாம், வண்டியை புடிங்கலாம், ஸ்கெட்ச் போட்டுமா பாக்குறான். புரியாடி? அதனாலதான் நம்ம நைட்டே நம்ம ரூம்ல ஸ்டே பண்றோம். இல்ல ஒரே ட்ரிப்பா நம்ம எதுக்கு அடிக்காம இருக்கோம். அதுதான் சேஃப் தான் முக்கியம். ரைடு வெளியூர்ல எவனும் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டானா. எல்லாம் ஸ்கெட்ச் எவ்வளவு படம் பார்த்துருக்கோம். அதிகாரம் பண்று அந்த ஊர் தான் போயிட்டு இருக்கோம். அந்த படத்தை பார்த்தாலும் இவங்க பாக்குறாங்க. ஆக்ரா இருக்கு. உள்ளான பாக்குறமா பாக்குறாங்க. மத்திய பிரதேசல எல்லாம் மத்திய பிரதேசல இந்தியக்காரன் ஃபுல்லா சாப்பிட பூரா ஃபுட் ஐட்டம் சப்பாத்தி தான். ஒரே லோடு கட்டுறது பெரிய பிளஸ்ஸா போயிடுச்சுன்னா அதேதான். இதான் தவாறு. கோயத்துல தவார்ல ஓட்டின மாதிரி எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. நம்ம ஊர்ல வந்து தவாருக்கு வந்து ரவுண்டா போடு. ஹிந்திலயும் தவார் தான் வரும் மாமே. தமிழ்ல வேற ஏதாவது வரும்? இல்ல ஹிந்தில தவார் தான் வரும். அது அரபில ஹிந்தில தவாரா? ஹிந்திலயும் தவார் தான் சொல்லுவாங்க. நம்ம ஹிந்திக்காரன் சொல்றேன் கேட்டிருக்கேன். இப்ப கரெக்டா ஒரு கரெக்ட் வரணும்னாதான் போவான். 70 ஸ்பீட்ல போனா போக முடியாது. கௌசிக் வரான். நம்ம ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் ஃபர்ஸ்ட் டைம் லாங் ட்ரிப். ஃபர்ஸ்ட் டைம் லாங் ட்ரிப். கரெக்டா? கரெக்ட் மாமே. கரெக்ட். இந்த லைன் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா இதுல வந்து நடந்து போறது. அந்த ரோடு கிராஸ் பண்றது. அதனால அந்த போட்டோ பார்த்தாலே நம்ம ஸ்லோவா இருக்கணும். அந்த சைடு ஆரம்பிக்கிறா லெஃப்ட் ரைட் எல்லாம் பார்த்துதான் போகணும். அந்த இடத்துல ஆசிரியர் மட்டும் ஸ்லோ பண்ணி தான் முடியும். பிரேக் அடிக்க தேவையில்ல. அடிக்கிற மாதிரி சொல்லணும்னா பிரேக் அடிச்சிடலாம். பல்கு இருக்கிற ஏரியால ஃபுல்லா பல்கு இருக்கு. நான் லடாக்கு அப்புறம் பல்கு இருக்குன்னு என்ன தெரியல. உள்ள போனோம். நான் அதனாலதான் ஜெரிகன்லாம் அடிச்சிருக்கேன் 2 வண்டிக்கு. 4 ஜெரிகன் இருக்கு. கேடிஎம் ஜெரிகன் எல்லாமே அடிச்சிருக்கு. ஓகேவா? கட்டுதான் லொகேஷன் மாட்டி போயிட்டு இருக்கான். 2 பேரும் பார்ப்போம். அவனுக்கு ட்ரைனிங் கொஞ்சம் பார்ப்போம். இப்ப ட்ரைனிங் கொடுத்துருக்கு. அடுத்த 3 பேர் மாத்தி லடாக்ல ஓட்டுற மாதிரி இருக்கும். ஒருத்தன் டயர்டா ஒன்னா ஒருத்தன் ஓட்டுற மாதிரி மாத்தி இதே 4 பேர் வந்தா ஓகே பிரச்சனை இல்லை. 4 பேர் ட்ரெயினா இருக்கலாம். 3 பேர் தான் இருக்கோம். நாங்க 2 பேர் நானும் அஞ்சியும் நல்லா லொகேஷன் பார்ப்போம். கட்டு போற அளவா ட்ரைனிங் எந்தெந்த ரூட்டுக்கு தெரிஞ்சுட்டா ஓகே. எல்லாம் கத்துக்கிறதா இருக்கு. இதை ஒண்ணு சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. கத்துக்கணும். தெரியாத கத்துக்கணும். அதை பிளஸ் ஆகிக்கணும்.
கொடைக்கானல் மாதிரி கூலிங்கா இருக்குண்ணா. சூப்பரா இயற்கையெல்லாம் சூப்பரா இருக்கு. இயற்கை இது கால நிலையிலே ஒரு சாங்க போட்டா மஜாவா இருக்கும். டிராவல்ல ஒரு ஜாலியா இருக்கு. 2 வருஷம் அப்புறம் இப்போ நான் பைக்கிங்க ரைடு போறேன். 2 வருஷம் கிலோமீட்டர் ஓட்டு நாளைக்கு நம்ம 200 கிலோமீட்டர் தெரியுமா? ஆமா, இல்லைன்னா 800 கிலோமீட்டர் ஏறி அதேதான். கரெக்டா? லடாக்னாலே எனக்கு ட்ரீம் ரைடு. அது ரொம்ப நாள் ஆசை. 5 வருஷமா பிளான் போட்டே இருக்கேன். கரெக்டா நம்ம டீம் வந்து பேசல, ஏன் அங்கெல்லாம் போவோம் லோக்கல்ல போவோம் அப்படின்ற மாதிரி பேசினானோ, வேற ஒரு விஷயம் அட்டாகி பேசினானோ கம்மியாக போவோம் அப்படிங்கிற மாதிரி லாங்லாம் சொல்லாத அப்படின்னா எனக்கு அப்படியே ஒரு அப்பல இருந்து ஒரு ஃபயரா இருக்கேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன வரும் அதை நான் கரெக்டா நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் லடாக் ரைடு பாதி முடிய போகுது. மத்திய பிரதேஷ்ல இருந்து ஆக்ராக்கு போறோம், கொஞ்சமா முடியுது. என் ட்ரீம் ரைடு இது முடிச்சுட்டா அதுவும் சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு ரைடு எப்படி தெரியாது. சின்ன வயசுல வந்து ஒரு ஆசை இருக்கும் எல்லாத்துக்கும். அதே மாதிரி எனக்கு லடாக் ரைடு எனக்கு ஆசை. இல்ல வரல, கேட்போம் எதுக்கு நிப்பாங்க. என்னாச்சு? ஓகே, லாரி ஒரு லாரி திடீர்னு பிரேக் அடிச்சல. என்னடா பார்த்தா வண்டி வரா முன்னாடி பார்த்தானா ஓகே தானே அப்படின்னு கேட்பான். வண்டிக்கு அவன் ஸ்டாப் பண்ணல, என்னன்னு கேட்கணும். டீ குடிக்க இருக்கான். 3 பேர் வந்து நம்ம வந்து எங்கேருந்து வரீங்க, தமிழ்நாடு அப்படின்னு எங்கே போறியா அப்படின்றான். லடாக்கு சொன்னோடனே அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். இப்பவுமே 6 நாள் தங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னா அதுக்கே ஷாக் ஆகிறான். போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டால் 7 நாள் ஆகும் சொன்னான். அப்படியே பாட்டே இல்லை, அப்படி சூப்பராக இருக்கு. அந்த டீ கடை ஜானி சொன்னாங்க. என்னாச்சு? இந்த டீயை போட்டு குடித்தோம். டீயை போட்டுட்டு இருக்கேன், அதுக்கு குடிக்க போகிறோம். ஆமாம், காப்பியே குடிக்க சீரியஸ். நானே இது யாருமே டச் பண்ணவே இல்லையா? அன்னைக்கு ஒரு நாள் காப்பியே குடிக்கணும். அன்னைக்கு ஒரே நாள் கிருஷ்ணகிரியில் குளிச்சோன்னு நினைக்கிறேன். எல்லாமே ட்ராவல் ஹைவேல தான் கனெக்ட் பண்ணி போகிறேன். கட்டே கூப்பிட்றாரு. அது காப்பி கொடுத்தாங்க. காப்பி வந்தாச்சு. சுகர் கம்மியாக, அம்ஜிக்கு சுகர் கூட. வயசானாலாம் சுகர் மீடியம் தான், ரொம்ப கொட்டையா தெரியலண்ணா. அப்படி போட்டிருக்காங்க, கரெக்டாக தான் கரெக்டாக இருக்காங்க. எங்களை கட்டு போட்டிருக்காரா? 2 தான் வந்தாராண்ணா. உனக்கு என்ன வருதா அப்படி சொல்லுடா. உனக்கு வரும் அப்படி நிற்கிற ஹைவே எந்த ஊருனே தெரில. என்னாச்சு? 120 கிலோமீட்டர் சட்டுன்னு வந்த மாதிரி வளைஞ்சு வந்தோம்னா சட்டுன்னு வந்த மாதிரி இருக்கு. ஆனால் இந்த ஒவ்வொரு தினம் பார்க்க தான் பயங்கரமாக இருக்கு. அப்போ அங்கேயும் கொடி ஆர்எஸ் கொடி பறக்குது. ஆர்எஸ் கொடி பார்த்தியா? நான் அஞ்சிட்ட வீடியோ எடுக்க தான் கேட்டேன். ஃபுல்லாக ஆரஞ்சு. அதெல்லாம் உனக்கு தான் கவனிக்க மாட்டாங்க. அங்கே எங்க உமர் பாய் अच्छा अच्छा काफी अच्छा है शुक्रिया. 6 days no coffee. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் காப்பி கிடைக்குமா? இங்கே தமிழ்நாடு से आए. சென்னை नहीं कन्याकुमारी कन्याकुमारी बॉर्डर इधर कश्मीर कश्मीर कन्याकुमारी से श्रीनगर अच्छा सबसे लंबा रोड है. लंबा रोड है. ये वही रोड है श्रीनगर कन्याकुमारी मेन रोड ये है. ஓகே மாமே, காப்பியை குடிச்சிட்டு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுவோம். காப்பியை குடிச்சு ட்ராவல் செய்யணும். ஸ்ட்ரெயிட் ரோடு தான். எத்தனை இந்த கிலோமீட்டர்? ரோடை பிடிச்சோன்னா கரெக்டாக இன்னும் நமக்கு 570 கிலோமீட்டர் இருக்குது. 570 கிலோமீட்டர் இருக்கு அம்ஜி. ஸ்ட்ரெயிட் ரோடு. சாயங்காலம் வரையும் ஓட்டணும். முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங்குள்ளே ஃபினிஷ் பண்ணணும். சரியா? ஈவினிங்குள்ளே எடுக்கணும். எப்படியும் நைட் ட்ராவல் பண்ண வேண்டாம். இப்போ கரெக்டாக பெட்ரோல் எங்கே போட்டுட்ருக்கோம்? ஆக்ராவுக்கு பரவாயில்ல. 360 கிலோமீட்டர். எவ்வளோ 360 இருக்கா? ஆமாம், 330 இருக்கும். 400 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். காலையில் 400 வர போகிறோம். காலையில் 350, காலையில் 300 டைம். 700 கிலோமீட்டரில் 350 ஓட்டிருக்கோம். 350 ஓட்டிருக்கோம். இன்னொரு 330 இருக்குது. 330 அடிச்சேன்னா படம் வந்துட்டு.
வண்டி பெட்ரோல் போடணும் 200 இருக்குது இன்னும் டிஸ்டன்ஸு. 200 காட்டுது. போடுமா வேண்டாமா? நல்லா வலிச்சு விடுவோம். வலிச்சு விட்ருவோம். திருநெல்வேலி. நீங்கள் எங்கே போகிறீங்க? டெல்லி லாரி ஓட்டுறீங்களா? காலியா? காலி நம்பர் காலி நம்பர் ஓகே. தமிழால் ஒரு முறையாக தமிழ் கஷ்டம் அப்புறம் தமிழால் பேசவே பார்க்குறேன். பாஸோட இன்கரெக்டாக வந்துருச்சு. ஓப்பன் ஒரு வாரம் ஆகுது இது வரைக்கும் தமிழால் பார்க்குறோம் உங்களை. இந்த இப்போ இங்கே ஆக்ரா போனோம். गर्मी नहीं लग रही? मम्मी ज़्यादा என்ன ஆச்சு நம்ம வண்டியில் தாக்க திரும்ப எடுக்கடே. பெட்ரோலில் போட்டுட்டு அப்புறம் கூலிங் வாட்டரை பிடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மத்திய பிரதேஷ்லேருந்து இங்கே ஆக்ராவுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னும் கரெக்டாக 330 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. இன்னும் ஒரு 350 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஏன்னா கடாரான்னு ஒரு ஏரியாவில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட யூபி இருக்குது. கடாரா வந்து யூபி பார்டர். இங்கே வந்து ரேட்டு வந்து 95 தான், 95 ரூபா தான் பெட்ரோல் ரேட்டு ஒரு லிட்ரு. பெட்ரோல் 95 ரூபாய்க்கு இருக்குது ஒரு லிட்ரு. ஆனால் என்ன ரோடு வந்து கொஞ்சம் அங்கங்கே டேமேஜாக இருக்குது. நம்ம ஊரில் இந்த ரேட் இருந்தால் வேற லெவலில் இருக்குமா? ரோடு ஃபுல்லாக அங்கங்கே ஹைவேல திடீர்னப்பில் ஒரு பள்ளம் கிடக்கு. இப்போ அப்படியே கிளம்ப தான் தலைமை அப்படியே சோர்ந்து போயிட்டான் ஆஜி. பேக்கில் சீட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு 1/2 மணி நேரம் தான் பின்னாடி உட்காந்து வண்டி மரடி ஃபுல்லாக இங்கே சட்டை பேண்ட் பூச்சி தான் பட்டர்ஃப்ளை அது இதுன்னு அடிச்சு இந்த மஞ்சள் டாக்டர் கவர் பண்ணியிருக்க போய் ஃபேஸ்லாம் அடிக்கலை. ஃபுல்லாக சேக் ஃபுல்லாக இது போட்டு அங்கே பார்த்தியா கட்டே அந்த லாரி எந்த லாரி சொல்லுவோம். ரொம்ப 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 நாள் சென்று ஒரு 4-5 நாள் சென்று ஒரு தமிழால் இப்போ பெட்ரோல் பங்கில் பார்த்தோம். இந்த தமிழ் பேசும்போதே ஏதோ வெளிநாட்டில் ஹாப்பியாக இருக்குங்களே தமிழால் பார்த்தோம். பின்னாடிக்கு லாரி பார்த்தியா எந்த லாரின்னு சொல்லுவோம். யூபி வரையும் அந்த லாரி ஞாபகம் வருதா? யூபி வருதா? யூபி வரையுமே அந்த லாரி ஞாபகம் வந்துச்சுங்க. திடீர்னு அதிகாரம் அந்த ராலியை பார்த்தாலே நம்ம திறன் அதிகாரத்தில் வர ராலி மைய கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அந்த ராலியை நம்ம தான் அவங்க ராலி எப்படின்னா ஃபுல்லாக ஸ்டிக்கர் அது இதுன்னு அடித்து ஃபேஸ் இங்கேருந்து எதிர்த்தாப்பில் தெரியறதுக்கு மட்டும்தான் இடம் விட்டுருக்காங்க. மற்ற எல்லாம் ஸ்டிக்கரு கொடி கிடினா கட்டி ராலி எப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆக்ரா கிட்ட வந்தாச்சு. வந்துட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணிடுவோம். பட்டான் ரொட்டி பாகிஸ்தான் இதை மாதிரி தான் ரொட்டி சாப்பிடுவோம். இன்றைக்கி இதை ஆர்டர் பண்ணி வழி இல்லாமல் இது வந்து சன்னா டால் இது பேரா தேவையில்லாமல் 2 ஆர்டர் பண்ணிடுவோம். இப்போ ஒன்றே நிறைய இருக்குது. அதனால் 3 சொல்லியிருப்போம். மிஸ் ஆகிட்டுனா 3 சொல்லியிருப்போம். அடுத்து இருந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் 2 ஆர்டர் பண்ணோம். டேஸ்ட்டு சாப்பிட்டமாயே இல்லை. இது நம்ம புப்பூஸ் மாதிரி அப்படி தான் இருக்குது ரொட்டி. புரோட்டான்னு சொல்லிட்டானா சில நிறையா ரெடி பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. இதான் எனக்கு மதிய சாப்பாடு. அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவலிங் ஆக்ரா போக ஆரம்பிச்சிடுவோம். இதான் அந்த ஹோட்டலு இருக்குல்ல எல்லாமே இந்திக்காரலாம் அவ்வளோ ஏரியா வந்துட்டோம். யூபி நம்ம ஊரில் இந்த பானிபூரி புர்காலாம் வைக்கிறோம்ல அந்த ஊர். டே 4 லடாக் நைட்டு வந்து சாப்பிட போயிட்டு இருக்கோம். பைக் எடுக்கல, நடந்தே தான் போகிறோம். இப்போ ஒரு இந்தியக்காரன்ட்ட கேட்டோம். நடந்து போகிற தூரம் தெரியாது. இங்கே தாஜ்மஹால் ஒரு முன்னாடி தான் தாஜ்மஹால் இருக்குது. தாஜ்மஹால் 3 கேட்டு இருக்குது. நாளைக்கு 3 கேட்டே நம்ம பார்ப்போம் வீடியோவில். ஓகே பார்க்கணும் 3 கேட்டு இருக்குது. தாஜ்மஹாலே பார்க்குறோம். தோசை வந்துடுச்சு வேற லெவலில் இருக்குது. சட்னி சாம்பார். ஆக்ராவில் இருக்கும் தாஜ்மஹாலுக்கு எடுத்தாப்புல இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. தோசை இன்னைக்கு தான் ஒழுங்கான அந்த தோசை சாப்பிடுவோம். டேஸ்ட்டாக டேஸ்ட் எப்படி இருக்கு ஆஜி? ஓகேயா? இன்னைக்கு தான் நல்ல ஒருதான் தோசைண்ணா. இந்த கடையை கண்டுபிடிக்கிறதுக்கு 10 கடைகிட்ட அட்ரஸ் கேட்டு வந்துருக்கு. சட்னி சாம்பார் ரொம்ப நாள் சின்ன பார்க்குறோம் தெளிவாக. நான் நேற்று சாப்பிட்டது எல்லாம் புளிச்சி நம்ம சாப்பிடல. இன்னைக்கு தான் கரெக்டாக சாப்பிடுவோம். உள்ள எதுவும் டிஸ்ட் வச்சிருக்காங்க மதியம் மசாலா கிசாலா வச்சு கட்டு இது இல்லையா? ஸ்பூன் எதுக்கு போட்டிருக்கானு தெரியல. ஸ்பூன்லாம் இருக்கு மாமே. நம்ம தான் அவளுக்கு சாப்பிட பழக்கமே கிடையாது. அம்ஜி கட் யூடியூப் சேனலில் வந்து எல்லா வீடியோவுமே அப்லோட் ஆகிட்டே இருக்கும். யூடியூப்பில் பார்த்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா?